கூட நமக்காக தேவனுடைய வார்த்தை எடுத்திருக்கும்படியாக அருமை சகோதரர் ஜோசப் சகோதரர் தான் போல இருக்கு. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை காலையில வேதயான வகுப்பிற்கு வந்துள்ள யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இஸ்ரவேலின் எதிரிகள் என்பதாக ஒவ்வொரு நூற்றாண்டு தோறும் யாரெல்லாம் இஸ்ரவேலின் எதிரிகளாக இருந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு விருதை பற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வாரமும் ஒருவேளை அடுத்த வாரமும் கூட இந்த பாடம் இருக்கும். 2 வாரங்கள் முடித்து விடுவேன். சற்று பொறுமை காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்றால் ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், பைபிளை விட்டு விலகி போகுதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய வேத அறிவிற்கு துணை நிற்பவை. அதற்காகத்தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். 6ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேலின் எதிரிகள். கிபி 6ஆம் நூற்றாண்டில் நவீன இஸ்ரவேல் பாலஸ்தீன பகுதியில் யூத மக்களின் முதன்மை எதிரியாக இருந்தது பைசாந்தியன் பேரரசர். இது பெர்சியரிடமிருந்து அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது. சசானிட் பேரரசு மற்றும் அவர்களின் சொந்த சமூகத்தில் இருந்த பிரிவுகள் உட்பட பல்வேறு குழுக்களிடமிருந்து இஸ்ரவேலர்கள் அரசியல் மற்றும் மத எதிர்ப்பை எதிர்கொண்டனர். இதுல பைசாந்தியன் பேரரசு என்று சொல்லும்போது இது கிழக்கு ரோமானிய பேரரசு என்றும் அழைக்கப்படுகிறது. இது இப்பகுதியில் ஒரு பலமீந்த சக்தியாக இருந்தது. மேலும் அந்த பகுதியின் மீதான அதன் கட்டுப்பாடு, குறிப்பாக எருசலேம் மற்றும் யூத மக்களுடன் பதற்றம் ஆகிய மோதலுக்கு ஒரு ஆதாரமாக இருந்தது. சசானிட் பேரரசு என்பது பாரசீக வம்சத்தில் இருந்தது. பெர்சிய வம்சத்தை சேர்ந்ததுதான். பெர்சிய வம்சத்திலிருந்து வந்த சசானிட் பேரரசு இப்பகுதியை தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. இது பைசாந்தியர்களின் பரம்பரை எதிரியாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னாக்க என்ன கூத்துனாக்க, நம்ம இஸ்ரேல் நாட்டுல வந்துகிட்டு வெளிநாட்டுக்காரங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஊரா விட்டு நெய்க்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதான் ஒரு பெரிய சிக்கல் இங்க இஸ்ரேலுக்கு. உலகத்துல இருக்கிற ஏறக்குறைய எல்லா இனங்களுமே இஸ்ரேலை எதிர்த்து இருக்கின்றன. அடுத்து பார்க்கும்போது 7ஆம் நூற்றாண்டில், கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் என்று குறிப்பிடப்பட்ட பிரதேசங்கள் எல்லாத்துக்குமே சசானிய பேரரசு தான் எதிரியாக இருந்தது. இது பாரசீகத்திலிருந்து கிடைத்தது சசானிய பேரரசு. அடுத்து பார்க்கும்போது இந்த பகுதியில் அந்த சசானிய பேரரசு ஒரு பெரிய சக்தியாக இருந்தது. பைசாந்தியுடன் ஒரு மோதல் இஸ்ரேல் மற்றும் அதை சுற்றியுள்ள பிரதேசங்களின் தலைவிதியை நேரடியாக பாதித்தது. சசானிய பேரரசு இஸ்ரேலுடன் நேரடியாக மோதலில் ஈடுபடவில்லை என்றாலும் அப்பகுதியில் யூத மக்களின் இடம்பெயர்வு மற்றும் துன்புறுத்தல் ஆகியவை அக்காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாகும். இதுல முக்கியமாக 7ஆம் நூற்றாண்டில் முஸ்லிம்களின் எழுச்சி இருந்தது. இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படுகிற முஸ்லிம்களின் எழுச்சி இருந்தது. கிபி 636 நிகழ்ந்த பின்னாற்றில் இஸ்ரவேலாக மாறிய லெவன்ட் என்ற பகுதியை இவர்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றியதும் நிகழ்ந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சசானிய பேரரசும் பைசாந்திய பேரரசும் முதன்மையான எதிரிகள் இருந்த போதிலும் முஸ்லிம்களின் எழுச்சி பகுதியில் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்துக்கு வழிவகுத்தது. 8ஆம் நூற்றாண்டில் ரோமானிய பேரரசும் பல்வேறு குழுக்களும் இஸ்ரேலை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது. கலிலேயர்கள் போன்ற ரோமானிய பேரரசு ஒரு பகுதியாக இருந்தவர்களும் கூட, யூத ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த அண்டை மக்களும் கூட இதில் அடங்குவார்கள். அடுத்து ரோமானிய பேரரசு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் கூட ரோமானிய பேரரசு கட்டுப்பாடு செலுத்தி கொண்டிருந்தது. ரொம்ப காலமாக இருந்தது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் மறுபடியும் அது யூதேய ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட பகுதியை கட்டுப்படுத்தியது. ரோமானிய பேரரசு இப்பகுதியில் ஒரு பெரிய சக்தியாக இருந்தது. மேலும் அது யூதேய மக்கள் மீதும் அவர்கள் மத நடைமுறைகள் மீதும் கணிசமான செல்வாக்கை செலுத்தியது. இதை தவிர யூத ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இல்லாத பிராந்தியத்தில் உள்ள குழுக்களும் ஏதோ ஒரு வகையில் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்தனர். உதாரணமாக கலிலேயர்களும் கலிலேயாவில் இருந்த இதுமேயர்களும் அவர்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் சில குழுக்களால் அச்சுறுத்தல் தருபவர்கள் என்று கருதப்பட்டதாக சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். இதுல வரலாற்றுல மாறி மாறி வருது, அதனால நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்து 9ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது அரபு விரிவாக்கம் மற்றும் பைசாந்தியன் செல்வாக்கு. இந்த ரெண்டுமே இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தது. அரபு நாடு இஸ்லாமிய கலீபா பல நூற்றாண்டுகளாக விரிவடைந்திருந்தது. இது குறிப்பாக அண்மை கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவின் பிராந்தியங்களை தொடர்ந்து தாக்கி கைப்பற்றி கொண்டிருந்தது. அப்பகுதியில் யூத சமூகங்களுக்கும் இஸ்ரேலின் பகுதிகளுக்கும் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. முகமது நபி உயிரோடு இருக்கும்போது யூதர்கள் மீது அதீத விருப்பம் கொண்டிருந்தார். அது அவரின் வழித்தோன்றல்களான இஸ்லாமியரிடம் தொடர்ந்து வந்த குணமாக இருந்தது.
இப்பகுதியில் இருந்த இஸ்லாமியர்கள் யூதர்களிடம் பகைமை கொண்டு அவர்களை அழிக்க நினைக்கின்றார். இதனால்தான் அவர் முகமது நபி வந்து பத்ரு போர் என்று சொல்லக்கூடிய 10 போர்களை செய்தார். யார் மீது? யூதர்கள் மீதுதான் பெரும்பாலும் அவர் செய்தார். யூதர்களை அவர் வெறுத்தார். நமக்கு நன்றாகவே தெரியும், குர்ஆன் என்பது பைபிளோட உல்டா. உல்டானா என்னன்னு தெரியும் இல்லையா? ஆபிரகாம்னா இவன் இப்ராஹிம்ங்குவான், ஈசாக்க ஈசா அப்படிங்குவான், யாக்கோப யாக்கூப் அப்படிங்குவான், யோசேப்ப யூசுப் அப்படிங்குவான். இப்படியே வந்து உல்டா பண்ணி பேர்களை போட்டுக்கிட்டு எல்லாமே பைபிள்ல இருக்கிறதையே வந்து மாற்றி மாற்றி எழுதி, அதுல முக்கியமா பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பள்ளியிட்டார்னு சொல்லி பைபிள்ல இருக்குது. அதுக்கப்புறம் 700 வருஷம் கழிச்சு இவன் எழுதுனா ஆபிரகாம் வந்து ஈசாக்க பள்ளியிடல, அவருடைய அடிமை பெண்ணாகி ஆகாரத்துல பிறந்த இஸ்மேலை தான் பள்ளியிட்டான் அப்படிங்கிறான். இப்படி எல்லாமே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு, அப்ப அந்த காலத்துல இருந்த பெரிய சக்தியாக இருந்தது எது? யூத மார்க்கம். அந்த யூத மார்க்கத்தை அழிக்கணும், அப்பதான் இஸ்லாமியத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதே சமயத்துல பைசானியன் செல்வாக்கு அங்க இருந்தது, உள்மோதல்கள் கூட இருந்தது. அதாவது யூத சமூகத்திற்குள்ளேயே இந்த முக்கியமான யூதர்கள் மதவெறியர்களாக கருதப்பட்ட சமாரியர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளும் சச்சரவுகளும் இருந்தன. இந்த உள்மோதல்கள் வந்து யூத சமூகத்தின் வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்க்கும் தன்மையை பலவீனப்படுத்துது. ஏன்னாக்க ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அதனால உள்ளூர்கள் யூதர்கள் வந்து தங்களுக்குள்ளாக கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் கொண்டிருக்கும் போது வெளியாட்கள் வந்து அவர்களை கைப்பற்றுவதற்கு மிக வசதியாக இருந்தது. அடுத்து 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டுல வந்து செல்ஜுக் துருக்கியர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய பிரதானமான எதிரிகளாக இருந்தார்கள். இவர்கள் வந்து 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இஸ்லாமியத்திற்கு மதம் மாறினார்கள். இந்த துருக்கிய குழு மேற்கு ஆசியாவில் ஒரு பெரிய சக்தியாக மாறியது. இது ஒரு காலத்தில் இஸ்ரேல் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்த எல்லா பகுதிகளையும் கைப்பற்றியது. இதுக்கு வந்து பைசாந்தியன் பேரரசு இன்னமும் செல்வாக்கு செலுத்தி கொண்டிருந்தது. அப்புறம் ஃபாத்திமீட்டுகள் என்று இருக்கான். வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கின் சில பகுதிகளை ஆட்சி செய்யும் ஷா வம்சத்தைச் சேர்ந்த ஃபாத்திமீட்டுகள். ஷா என்பது யாரு? முஸ்லிம்கள்ல ஒரு பிரிவு. அந்த ஷா வம்சத்தைச் சேர்ந்த ஃபாத்திமீட்டுகள் வந்து இங்கே செல்ஜூக்களுடன் மோதலில் ஈடுபட்டார்கள். எங்க வந்து? இஸ்ரேலில் வந்து. அடுத்து 11ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேலின் எதிரிகள் என்று பார்க்கும்போது பெரும்பாலும் இஸ்ரேல் எதிரிகள் வந்து சிலுவை போர் வீரர்கள் மற்றும் பிற கிறிஸ்தவ குழுக்கள் ஆவார்கள். இங்கதான் ரொம்ப கிரிட்டிக்கலான டைம். ஏன்னாக்கா முதல் சிலுவை போர் வந்து 1096 1099 வரைக்கும் நடந்தது. இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்டதில் யூதர்கள் வகித்த பங்கின் காரணமாக அவர்கள் குறிவைக்கப்பட்டு ரைன்லாண்ட் என்ற இடத்துல கொல்லப்பட்டார்கள். சிலுவை போர்கள் முதன்மையாக பரிசுத்த பூமியில் இருந்த முஸ்லிம்களை இலக்காக கொண்டிருந்தன. ஏன்னா முஸ்லிம்கள் வந்து அங்க ஆதிக்கம் செலுத்தினார்கள். அப்ப அந்த நாமகந்த கிறிஸ்தவர்கள் தான் இந்த சிலுவை போர்களை நடத்தியது. அந்த சிலுவை போர்கள் வந்து முதல்ல முஸ்லிம்களை பூரா யூதேவிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நடந்தது. ஆனாலும் கூட அவர்கள் யூதர்களையும் தாக்கினார்கள். ஏன்னா யூதர்கள் வந்து தேவனின் எதிரிகள் என்று அந்த நாமகரண கூட்டத்தார் கருதினார்கள். அந்த காலத்துல அந்த நாமகரண கூட்டம் எது பெரிய ரோமன் கத்தோலிக்கம். ஏன்னா புரொட்டஸ்டன்ட் இன்னும் வரல 1096. அந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன செய்தாங்க? யூதர்களை தேவனுடைய எதிரிகள் என்று குறியிட்டார்கள். இன்னமும் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எங்க அத்தை ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை, அதாவது பஸ்கா வெள்ளிக்கிழமை கொண்டாடுறாங்க இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உபவாசம் இருப்பாங்க. அன்னைக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானமும் சாப்பிடுவாங்க, நைட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் சனிக்கிழமை வந்து என்ன செய்வாங்க? எலும்பு குழம்பு வைப்பாங்க. என்ன இன்னைக்கு எலும்பு குழம்பு வச்சுக்கிட்டாக்க யூத எலும்பை கடிக்கிறோம் அப்படிங்குவாங்க. எங்க வரைக்கும் வந்திருக்குது பாருங்க. இந்த நூற்றாண்டு வரைக்கும் அந்த காரியங்களும் வந்திருக்குது. இது யூதர்கள் தேவனின் எதிரிகள் என்று கத்தோலிக்கர்கள் கருதினார்கள். யூத எலும்பை கடிக்கிறோம் அப்படிங்குவாங்க. ஏன்னாக்க யூதை வந்து இயேசுவை கொண்டுட்டான். அடுத்து பாத்தீங்கன்னாக்க 12ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் எதிரிகள். 12ஆம் நூற்றாண்டில் யூத சமூகங்கள் கிறிஸ்தவ சமூகங்கள் எடுத்தவங்களும் ஆட்சியாளர் எடுத்தவங்க விரோதத்தை பார்க்கப்பே எழுது கொண்டார்கள். இந்த காலகட்டத்தில் யூத மக்கள் மீது துன்புறுத்தல் மற்றும் வன்முறை ஆகியவை தீவிரமடைந்தது. அடுத்து கிறிஸ்தவம் யூதத்துவத்தை எதிர்த்தல். இது ரொம்ப முக்கியமானது. யூதர்களுக்கு எதிரான கிறிஸ்தவ விவாதங்கள் மற்றும் நடவடிக்கைகள் பல நூற்றாண்டுகளாக நடந்து வந்தன. இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டதற்கு யூதர்கள் தான் காரணம் என்ற நம்பிக்கையானது அக்கால நாமகரண கிறிஸ்தவர்களிடம் யூதர்கள் மீதான எதிர்ப்புணர்வுகளை தோன்றியது. இது என்ன செய்தது? பாகுபாடு செய்தல், அவமானப்படுத்துதல், வன்முறையில் ஈடுபடுதல் அல்லது யூதர்களை கட்டாயமாக மதம் மாற்றுதல்,
போன்ற வடிவங்களில் வெளிப்பட்டது. அடுத்து சிலுவை போர்கள். ஆரம்பத்தில் பரிசுத்த பூமி மீட்டெடும் நோக்கில் தான் சிலுவை போர்கள் நடந்தன. ஆனால் பிற்பாடு இவைகள் ஐரோப்பாவில் யூத சமூகங்கள் மீது பரவலான வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு வழிவகுத்தன. சிலுவை போர் வீரர்கள் பெரும்பாலும் யூத மக்களை குறிவைத்து படுகொலைகளை செய்தார்கள். அவர்கள் தங்கள் மத இலக்குகளுக்கு யூதர்கள் பெரிய தடையாக இருப்பதாக கருதினார்கள். கிறிஸ்தவம் பரவாதற்கு காரணம் யூதம் தான், அதனால யூதனை கொல்லணும் அப்படின்றாங்க. அடுத்து அரசுத்துவம் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகள் பார்க்கும்போது பல ஐரோப்பிய ஆட்சியாளர்களும் ஆளும் குழுக்களும் யூதர்களுக்கு எதிராக பாகுபாடு கட்டும் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றினார். இவற்றில் நிலத்தை சொந்தமாக வைத்திருக்கும் உரிமை அல்லது சில தொழில்களில் ஈடுபடும் உரிமை போன்றவர்களின் உரிமைகள் மீதான கட்டுப்பாடு மற்றும் கட்டாய பிரிவினை ஆகியவை அடங்கும். அடுத்து பொருளாதார சுரண்டல். யூத சமூகங்கள் பெரும்பாலும் பொருளாதார சுரண்டலுக்கு ஆளாகினார். அதிக வரிகள் மற்றும் கட்டாய கடன்கள் அவர்கள் மீது விதிக்கப்பட்டன. இந்த பழக்க வழக்கங்கள் யூதர்கள் மீதான வெறுப்பையும் பகைமையும் மேலும் தூண்டின. அடுத்து யூத கிறிஸ்தவ பதட்டங்களின் எழுச்சி. கிறிஸ்தவத்தின் தோற்றமும் அதன் வளர்ந்து வரும் செல்வாக்கும் யூத மற்றும் கிறிஸ்தவ சமூகங்களுக்கு இடையான விரிவான பிளவுக்கு பங்களித்தன. கிறிஸ்தவம் பரவியவுடன் அதன் போதனைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் யூத மதத்துடன் பெருமளவில் மோதல்கள் ஏற்படும். இதை நம்ம பைபிளை பார்க்கலாம். பவுலும் சீலாவும் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு பின்னாடியே யூத போதகர்கள் என்ன செய்வார்கள், நீங்க விருத்தசேதனம் பெற்றுக்கணும், அப்புறம் தான் நீங்க கிறிஸ்தவர்கள் ஆக முடியும் என்று சொல்லி பொய்யாக போதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்புறந்தே தொடர்ந்து வந்தது. எங்க 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட வந்தது. அடுத்து பார்க்கும்போது 13ஆம் நூற்றாண்டுல மம்லுக்குகள் என்பவர்கள் எதிரிகளாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் அடிமைகளாலான இந்த இராணுவ உயர் வர்க்கம் பிற்காலத்தில் எகிப்து மற்றும் சீரியாவில் அதிகார வர்க்கமாக உயர்ந்தது. பிராந்தியத்தை நேரடியாக பாதித்த மற்றும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஒரு வலுவான அரசியல் மற்றும் இராணுவ இருப்பை நிறுவியது. எங்க இஸ்ரேல்ல. அப்புறம் எங்க பாருங்க, மங்கோலியர்கள். எங்க இருக்கிறான் மங்கோலியன், எங்க இருக்கிறான் யூதன், அவன் போயிருக்கிறான். விரிவான வெற்றிகள் மற்றும் இராணுவ வலிமைக்கு பெயர் பெற்ற மங்கோலிய பேரரசு இஸ்ரேலை சுற்றியுள்ள பகுதி உட்பட மத்திய கிழக்கில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவர்களின் இருப்பு மற்றும் கொள்கைகள் பிராந்தியத்திற்கு புதிய சவால்களை முதலில் உருவாக்கிற்று. மங்கோலியா யூத நாட்டிற்கு எதிரியாக செயல்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவின் யூதர்கள் கிறிஸ்தவ அதிகார மக்கள் உட்பட பல்வேறு குழுக்கள் மீது யூதர்கள் எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள். மத ரீதியான தப்பெண்ணம், பொருளாதார வெறுப்பு மற்றும் திரும்ப திரும்ப காண்பிக்கப்பட்ட யூதத்துவ வெறுப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டார்கள். அடுத்து கிறிஸ்தவ திருச்சபை மற்றும் மத குருமார்கள் என்ன செய்தார்கள்? இறையியல் போதனைகள், உத்தியோகபூர்வ ஆணைகள் மற்றும் மத பிரசங்கம் மூலம் யூத எதிர்ப்பு மனப்பான்மையை வடிவமைப்பதில் பிரிவினை சபைகள் முக்கியமான பங்கு வகித்தன. உதாரணமாக கிமு 1213 நல்லா கவனிக்க சொல்ல, தூங்கிடாதீங்க. கிபி 1215 ரோமன் கத்தோலிக்கத்தின் 4வது லேட்டரன் கவுன்சில் யூதர்கள் கிறிஸ்தவரிடமிருந்து வேறுபடுவதற்கு தனித்துவமான ஆடைகளை அணிய வேண்டும் என்று ஆணையிட்டது. உடை என்ன உடை உடுத்த வேண்டும் கூட போப் தீர்மானித்தார். 1215ஆம் ஆண்டில் கூடிய 4வது லேட்டரன் கவுன்சில் என்ன செய்ததுனாக்கா ஒரு கொள்கையை வெளியிட்டது. அவர்கள் செய்கின்ற திருப்பலியின் போது, மாசம் சொல்லுவாங்களே, அந்த திருப்பலியின் போது அவர்கள் கொடுக்கின்ற அந்த அப்பம், கோதுமை வேப்பர்ல செய்யறாங்களே, வெள்ளையா இருக்கும் இல்லையா, அந்த அப்பம் கத்ரா இயேசு உடலாகவும் திராட்சை மதுதான் வச்சிருப்பாங்க, அங்க ஒயின் தான் வச்சிருப்பாங்க. அந்த மது கிறிஸ்துவின் இரத்தமாகவும் மாறுகின்றன என்ற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது. இதை டிரான்ஸ்சப்ஸ்டேஷன் என்று சொல்வார்கள். இது எப்பதான் வந்தது? 1215 உருவானது. அதுக்கு முன்னாடி இந்த கத்தோலிக்க சபையில அந்த இதே கிடையாது. ஆனா 1215 அவரு பேர் மறந்துட்டேன், ஒரு போப்பு இருக்கிறார். அந்த போப்பு என்ன செய்ய இந்த உத்தரவை போட்டார். இது டிரான்ஸ்சப்ஸ்டேஷன் தியரி என்று சொல்லி அவர்களிடத்தில் அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் பலிபீடத்தின் சடங்கில் கோதுமை வேப்பர் மற்றும் திராட்சை மதுவின் விடங்களில் உண்மையிலே இருக்கின்றன என்பதை கவுன்சில் உறுதிப்படுத்தது. இதுல இன்னும் மேல ஒருபடி போய் என்ன செய்வாங்கன்னாக்கா, அந்த சாமியார் அந்த அப்பத்தை தூக்கி காமிப்பார் இல்லையா, அப்பத்தை இது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிப்படும் சரீரம் சொல்லி தூக்கி, அந்த ஒரு நிமிஷம் சாமியார் கிறிஸ்துவாயிடுறாராம், அப்படியே மறுபடியும் அப்புறமே திருப்பி சாதாரணமாயிருவாராம். எப்படிலாம் தேடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கத்தோலிக்ல. அடுத்து கிறிஸ்தவ மக்கள் தொகை. பெரும்பாலும் மத ரீதியான தப்பெண்ணம் கொண்ட திரும்ப திரும்ப காண்பிக்கப்பட்ட வெறுப்பினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் யூத சமூகங்களுக்கு எதிராக வன்முறை மற்றும் துன்புறுத்தலுக்கு ஆளாயினார். அடுத்து பார்க்கும்போது 14ஆம் நூற்றாண்டுல ஓட்டோமன் பேரரசு இருந்தது.
14ஆம் நூற்றாண்டு முன்பாகவே இது செல்வாக்கி தொடங்கி இருந்தது. 14ஆம் நூற்றாண்டிலே இஸ்ரேலின் பிராந்தியத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக மாறியது. இது வந்து பால்கன் மற்றும் மத்திய கிழக்கு போன்ற பகுதியில் யூத சமூகங்களை பாதித்தது. அடுத்த ஐரோப்பிய கிறிஸ்தவ ராஜ்யங்கள் ஐரோப்பா முழுவதும் மத சகிப்பின்மை மற்றும் யூத எதிர்ப்பு தொடர்ந்து இருந்தது. இது யூத சமூகங்களுக்கு சவால்களை உருவாக்கியது. சில கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் மற்றவர்களை விட மென்மையாக இருந்த போதிலும் சந்தேகம் மற்றும் தப்பெண்ணத்தின் பொதுவான சூழல் நீடித்தது. அடுத்து யூத எதிர்ப்பு உணர்வுகள் மற்றும் பாகுபாடு ஒரு பரவலான பிரச்சனையாகவே இருந்தது. இது பல்வேறு பிராந்தியங்களில் வாழ்க்கையை பாதித்தது. இது யூத சமூகத்தில் விலக்கி வைக்கப்படுதல், யூதர்கள் வந்து சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுதல் மற்றும் துன்புறுத்தல் போன்ற பல்வேறு வடிவங்களில் வெளிப்பட்டது. அடுத்து 15ஆம் நூற்றாண்டு. 15ஆம் நூற்றாண்டில் மம்லூக்குகள் என்று சுல்தானகத்தில் இருந்து சக்தி வாய்ந்த இராணுவ ஆளுநரும் உள்ளது. அது சிரியா மற்றும் பரிசுத்த பூமி உட்பட எல்லா நாடுகளையும் கட்டுப்படுத்தியது. அவர்கள் இப்பகுதியில் ஒரு முக்கிய சக்தியாக இருந்தார்கள். அப்புறம் அதே சமயத்தில் ஓட்டோமான் பேரரசும் இருந்தது. 15ஆம் நூற்றாண்டு பிற்பகுதியில் அவர்கள் வந்து அன்டோலியா மற்றும் பால்கன் பகுதிகளில் தங்கள் பிரதேசத்தை விரிவுபடுத்தினார்கள். அடுத்து பிற குழுக்களும் இருந்தது. முக்கிய குறிப்பு என்னன்னாக்கா 15ஆம் நூற்றாண்டில் இஸ்ரவேல் என்ற சொல் நவீன கால இஸ்ரேலிருந்து வேறுபட்டது என்பதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இது ஒரு நவீன தேசிய அரசு இல்ல, ஒரு பிராந்தியத்தை குறிக்கிறது. இஸ்ரவேலர்கள் உட்பட இப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஒட்டோமான் பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் தொகையின் ஒரு பகுதியாக இருந்தார். அடுத்து 16ஆம் நூற்றாண்டிலே ஒட்டோமான் பேரரசு ஆட்சி செலுத்திக் கொண்டது. 17ஆம் நூற்றாண்டில் ஒட்டோமான் பேரரசை ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்தது மற்றும் ஐரோப்பிய மூலங்கள் இருந்தன. அடுத்து 18ஆம் நூற்றாண்டில் பார்க்கும்போது இயேசு சிலுவையில் அடிபட்டதற்கு யூதர்களான காரணம் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை நாம கூட்டத்திற்கும் யூதர்களுக்கும் இடையே எதிர்ப்புக்கு ஒரு எரியூட்டியது, ஒரு பெட்ரோல் மாதிரி இருந்தது. அடுத்து இறையியல் வேறுபாடு. இயேசுவை மேசியாக நம்பியவர்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் யூத மக்கள் வந்து இயேசுவை மேசியா என்று நம்ப மாட்டாங்க. இது ஒரு அடிப்படையான விரோதத்துக்கு காரணமாக ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்கள் இருக்குது. 19ஆம் நூற்றாண்டுக்கு வர்றோம்ப்பா. நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அடுத்த வாரம் வந்து நம்ம அடுத்த பாடத்துக்கு போவோம். 19ஆம் நூற்றாண்டில் யூதர்கள் இஸ்ரவேலின் எதிரிகள் பார்க்கும்போது அரசியல் இயக்கங்கள் யூத எதிர்ப்பு சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை தங்கள் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தின அரசியல் கட்சி அமைப்புகள். இது வந்து எது போன்றதுனாக்கா RSS, சிவசேனா போன்ற இந்து மத இயக்கங்கள் வந்து நம்ம நாட்டில் செயல்படுதலே அது மாதிரி அங்க இருக்கு. அதே மாதிரி யூத எதிர்ப்பு கொண்ட தனிநபர்கள், யூத எதிர்ப்பு கொள்கைகளை கொண்ட தனிநபர்கள் மற்றும் பாகுபாடு அல்லது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார் மாதிரி இங்க இப்ப EVK சம்பத்து அண்ணாமலை எல்லாம் பேசியிருக்காங்களே அதே மாதிரி. அடுத்து மத பிரமுகர்கள், சில மத பிரமுகர்கள் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற கருத்தை ஊக்குவித்தவர்கள். அடுத்து குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் பார்க்கும்போது ரஷ்யா, ஐரோப்பா, ஜெர்மன் ஆகிய நாடுகளில முக்கியமாக யூதர்களுக்கு எதிரான எதிர்ப்பு ஏற்பட்டது. எப்போ 19ஆம் நூற்றாண்டுல. அடுத்து நம்ம 20ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது எபிரேய மொழியில் ஷோவா என்று அழைக்கப்படும் ஹோலோகாஸ்ட் 2ஆம் உலகப் போரின் போது நடைபெற்ற ஐரோப்பிய யூதர்களின் இனப்படுகொலை ஆகும். 1941 முதல் 45 வரை நாஜி ஜெர்மனியும் அதன் கூட்டாளிகளும் ஹிட்லரின் தலைமையின் கீழே ஜெர்மன் ஆக்கிரமித்திருந்த ஐரோப்பா முழுவதும் சுமார் 6 மில்லியன் யூதர்கள், 60 லட்சம் யூதர்களை திட்டமிட்டு கொலை செய்தார்கள். இது ஐரோப்பாவின் அப்போதைய யூத மக்கள் தொகையில் 2/3 பங்கு ஆகும். இந்த இனப்படுகொலைகள் முதன்மையாக ஆதரிக்கப்பட்ட போலந்தில் உள்ள ஆஷ்விட்ஸ் பெர்கனாவ், ட்ரப்ளிங்கா, பெல்சக், சொஃபிபோர் மற்றும் செல்மோ ஆகிய இடங்களில் உள்ள அழிப்பு முகாம்களே, அதாவது எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அதை எக்ஸ்டர்மினேஷன் கேம்ப். வெகுஜன துப்பாக்கி சூடு மற்றும் விஷவாயு செலுத்தி கொள்ளுதல் போன்றவை நடைபெற்றன. தனித்தனி நாஜி துன்புறுத்தல்கள் இதே போன்று அல்லது இதே எண்ணிக்கையிலான யூதரல்லாத பொதுமக்களையும் போர்க்கைதிகளையும் கொண்டன. ஹோலோகாஸ்ட் என்ற சொல் சில நேரங்களில் யூதரல்லாத குழுக்களின் கொலை மற்றும் துன்புறுத்தலை உள்ளடக்கியாக பயன்பட்டது. அடுத்து பார்க்கும்போது ஜெர்மனியில 1939 போலந்தை ஜெர்மனி ஆக்கிரமித்த பிறகு ஆக்கிரமிப்பு அதிகாரிகள் யூதர்களை பிரிக்க கெட்டவர்களை நிறுவ தொடங்கினார். ஜூன் 1941 சோவியத் யூனியன் படையெடுப்பை தொடர்ந்து 1.5 முதல் 2 மில்லியன் யூதர்கள், அதாவது 15 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் யூதர்கள் ஜெர்மன் படைகள் மற்றும் உள்ளூர் ஒத்துழைப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1942ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நாஜிகள் ஐரோப்பாவில் உள்ள அனைத்து யூதர்களையும் கொலை செய்ய முடிவு செய்தார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் அழிமுகங்களுக்கு நாடு கடத்தப்பட்டனர்.
அங்கு பயணத்தில் தப்பியவர்கள் விஷவாயுவால் கொல்லப்பட்டனர். இதெல்லாம் ஹிட்லர் செஞ்ச கொடுமைகள். மற்றவர்கள் கட்டாய உழைப்பு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அங்கு அவர்கள் பலர் பட்டினி, துஷ்பிரயோகம், சோர்வு அல்லது சோதனை பொருட்களை பயன்படுத்துவதால் இறந்தார்கள். கொல்லப்பட்ட யூதர்கள் சொந்தமான சொத்துக்கள் ஜெர்மன் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பிற யூதர்களுக்கும் மறுபகிர்வு செய்யப்பட்டது. இது மாதிரி நிறைய காரியங்கள் நடந்திருக்குது. அடுத்து பார்க்கும்போது இன்னும் சற்று விரிவாக அரபு நாடுகள், பலஸ்தீன குழுக்கள், பலஸ்தீன அமைப்பு, இன்டிஃபாடா என்பதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டிலே நடந்ததாக. அடுத்து போர் மற்றும் பிற மோதல்களை பார்க்கும்போது 1948 அரபு இஸ்ரேல் போர், அடுத்து பாலஸ்தீன் ஃபடாயின் கிளர்ச்சி 1950-60, 1956 சூயஸ் நெருக்கடி, 1967 6 நாள் போர், 1967-70 போர் நிறுத்தம், அப்புறம் அக்டோபர் 23 யோம் கிப்பூர் போர். அந்த 6 நாள் போரில் இஸ்ரேலிடம் இருந்த இழந்த பிரதேசம் ஒரு பகுதியை மீட்டு கைப்பற்றும் வழியாக எகிப்து மற்றும் சிரியா தலைமையிலான அரபு கூட்டணியால் 1973 அக்டோபர் 6 முதல் 26 வரை இஸ்ரேலுக்கு எதிராக போராடினார். யூத விடுமுறை நாளான யோம் கிப்போரில் எகிப்து மற்றும் சீரியாவின் திடீர் கூட்டு தாக்குதலுடன் போர் தொடங்கியது. யூதர்களுக்கு விடுமுறை. எகிப்தும் சீரியாவும் முறையே சினாய் மற்றும் கொலான் கைஸில் போர் நிறுத்த கோட்பாடுகளை தொடங்கினர். அடுத்து பார்க்கும்போது தெற்கு லெபனானில் பலஸ்தீனிய கிளர்ச்சி 1971 82 வரைக்கும். இது ஒரு முக்கியமான போராக பார்க்கப்படுது. 1978ஆம் ஆண்டில் இஸ்ரேல் ஆபரேஷன் லிட்டானியை தொடங்கியது. இது ஏன் இங்க சொல்றோம்னாக்கா, இங்க என்ன செய்யறாங்கனாக்கா 1948 தான் இஸ்ரேலே நிர்மாணிக்கப்பட்டது என்று சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் தவறான காரியம். பைபிள் எப்படி பார்க்கும்போது ஆபிரகாம் காலத்திலிருந்தே அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆனா உலகத்துல இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் 1971-82 தெற்கு லெபனான் கிளர்ச்சி, அடுத்து 1982 லெபனான் போர், அடுத்து 1982 2000 வரைக்கும் தெற்கு லெபனான் போர், அப்புறம் 1987-93 முதல் இன்டிஃபாடா. இதோடு 20ஆம் நூற்றாண்டு முடிகிறது. அடுத்து இப்ப நம்ம வாழ்கின்ற 21ஆம் நூற்றாண்டில் இஸ்ரேல் எதிரிகள் யாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் 2006 நடைபெற்றது. அடுத்து காசா போர் அல்லது ஆபரேஷன் காஸ்லிஸ்ட் டிசம்பர் 2008 2009 வரைக்கும் நடைபெற்றது. இதை மேலால சொல்லிட்டு நீங்க பிடிஎஃப்ல படிச்சு பாருங்க. 2012 காசா போர் நடந்தது. 2014 காசா போர். இந்த காசா ஸ்ட்ரிப்காக தான் இத்தனை பாடுகள் நடக்கிறது இஸ்ரேல்ல. அடுத்து சிரியா உள்நாட்டு போர் 2021 இஸ்ரேல் பலஸ்தீன நெருக்கடி. அடுத்து காசா போர் அல்ல ஆபரேஷன் இரும்பு வாள்கள் என்று சொல்லக்கூடிய அது அக்டோபர் 23 இதுவரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் 7-23 அன்று காசா பகுதியிலிருந்து தெற்கு இஸ்ரேலுக்குள் பாலஸ்தீனிய படையெடுப்புக்கு பிறகு இஸ்ரேல் பேரழிவு தரும் குண்டுவீச்சு பிரச்சாரத்துடன் பதிலளித்தது. அந்த பகுதியை ஆக்கிரமித்தது. இந்த போர் அந்த பகுதியில் ஒரு மனிதாபிமான நெருக்கடியும் தொடர்ச்சியான பஞ்சத்தையும் உருவாக்கியுள்ளது. இஸ்ரேல் போரில் அந்த நடத்தை மூலம் காசா மக்களுக்கு எதிராக இணக்கப்படுகொலையை நடத்தி வருவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போனானா, இஸ்ரேல் தேவனால ஆசீர்வாதம் பெற்ற மக்கள். அவர்களுடைய பகுதியை யாருக்கு கைப்பற்ற உரிமை கிடையாது. இதுதான் என்னுடைய தரப்பு வாதம். அவர் லெபனானில் அது கீழே மேலே உள்ள லீபனான் மலையிலிருந்து கீழே உள்ள இதுமேயா வரைக்கும் உள்ள பரந்த பகுதி முழுவதையும் இஸ்ரேலுக்கு தான் கொடுத்தார். அதாவது யாக்கோபின் சந்தையில் தான் கொடுத்தார். இங்க எகிப்து நைல் நதியிலிருந்து பாபிலோனில் உள்ள ஐப்ராத் நம்ம தேவர்கள் பெரிய பரந்த பிரதேசம் இருக்கிறது. அங்க போய் என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம். ஆனா யாக்கோபின் புதல்வருக்கு கொடுக்கப்பட்ட அந்த லேபனான் வனப்பகுதியிலிருந்து கீழே உள்ள இதுமேயா வரைக்கும் உள்ள யோர்தானுக்கு இக்கரையிலும் அக்கறையில் உள்ள அந்த பகுதியில் முழுவதும் யாக்கோபின் புதல்வர்களான 12 கோத்திரத்தார் தான் சொந்தம். அதை யாருமே சொந்தம் கொண்டாடக்கூடாது. இதுதான் என்னுடைய தரப்பு. நீங்க பார்க்கும்போது இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, இஸ்ரேல் அவ்வளவு பெரிய நிலத்தை கொடுத்திருக்கும் போது இப்ப இஸ்ரேல் சின்ன ஒரு துணி மாதிரி ஆக்கிவிட்டு சுத்தி போய் லெபனான், சிரியா, காசா, பலஸ்தீனம் சொல்லிட்டு நிறைய நாடுகள் போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அது பத்தாதுன்ட்டு தேவாலயத்தையும் இடிச்சு போட்டு அங்க ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில நியாயம்? இதுதான் என்னுடைய தரப்பு வாதம். இத்துடன் நான் இந்த பாடத்தை முடித்துக் கொள்ளும் சோழர்களே. அடுத்த வாரத்திலே நான் இதுவரைக்கும் நம்மால் அதிகமாக கண்டுகொள்ளப்பட்டதாத புத்தகமாகிய உன்னத பாட்டு பற்றிய ஒரு விளக்கத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். இதற்காக ஜெபியுங்கள். உன்னத பாட்டின் விளக்கம் அடுத்த வாரத்திலே தொடரும். நன்றி சகோதரர்களே. நன்றி. இந்த நாளிலும் கூட நமக்காக வரலாற்று சம்பவங்களோடு தானியேல் புத்தகத்திலிருந்து காரியங்களை கவனிக்கும்படியாக நமக்காக சத்தியவார்த்தை ஏற்படுத்த அறிஞர் சகோதரருக்கு
குழுவின் சார்பாக வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தம் மூலம் வருகிற வாரத்து முதல் பாட்டு புத்தகத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவருக்கு பலத்தையும் ஞானத்தையும் சேர்த்து தொடர்ந்து வழிநடத்துவராக. செய்கிற ஊழிய பணிகளோடும் குடும்பத்தினரோடும் அவருடைய உடல் நலத்தையும் தேவன் பாதுகாத்து வழிநடத்த அவருக்காக நாம் ஜெபிப்போம். முடிவு